குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பூவின் அலங்காரத்தில் வந்து அம்மையப்பன் எப்படி அழகாக இருக்கிறார்கள் என்பது தான். நான் எனக்கு மறுபடியும் என்னால் என்னால் கிடைக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ அலங்காரத்தில் அம்மையப்பன் எப்படி இருக்கிறார்கள் என்பது தான். இங்கே பாருங்கள், இந்த தாமரை மலர், நான் தாமரை மலர் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகான ஒரு அம்மையப்பன். இந்த ஒரு அலங்காரத்தில் அம்மையப்பன் எப்படி இருக்கிறார்கள். இன்றைக்கி வந்துங்க பூஜை விதின்னு ஒரு ஒரு இதில் போட்டிருக்காங்க. அதனால் இதில் வந்து என்னன்னு நம்ம பார்க்கலாம். வந்து ஆசமனம் கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கியே செய்ய வேண்டும், மேற்கு நோக்கி தெற்கு நோக்கி செய்யக்கூடாது. வந்து முதலில் கணபதி தியானம் செய்ய வேண்டும். பிரயோகம் சுக்லாம்பரதம் என்னும் மந்திரத்தை சொல்லி மகாகணபதியை தியானித்து சிரசில் உள்ள அமிர்தம் எல்லா நாடிகளிலும் இறங்கி பாய்ந்ததாக எண்ணி இருபுறமும் முஸ்லிகளால் 5 முறை கொட்டிக்கொள்ள வேண்டும். சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே. அப்புறம் இதை விநாயகர் பூஜை முடிச்சுட்டு பிரணாயாம செய்திடணும். அதற்கு பிறகு ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தன்னோ தேவஸ்கி தியோ யோன பிரஜோதயாத் அப்படின்ற அதை சொல்லி நம்ம சங்கல்பம் சொல்லணும். அதற்கு பிறகு ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரஜோதயாத் இதை நம்ம சொல்லணும். அதற்கு பிறகு சங்கல்பம் செய்து கொள்ளணும். அதற்கு பிறகு கண்டா பூஜை, அதற்கு பிறகு கலச பூஜை. பஞ்சபாத்திரத்தில் கலசத்தில் சந்தன இது பட்டு துளசி இலை தீர்த்தம் வச்சு அதற்கு பிறகு செய்யணும். ஓம் அக்னிமண்டலாய நமக, ஓம் ஆதித்யாய நமகன்னு சொல்லி இது பண்ணோம். அதற்கு பிறகு கலசத்திலே நம்ம கலச பூஜை முடிஞ்சு சங்க பூஜை. ஓம் அக்னி மண்டலாய நமக, ஓம் ஆதித்ய மண்டலாய நமக, ஓம் சோம மண்டலாய நமக. அப்புறம் ஆத்ம பூஜை, அப்புறம் மண்டப பூஜை, அதற்கு பிறகு குரு தியானம், அதற்கு பிறகு மகா கணபதி பூஜை, சங்கல்பம். இந்த புக்கில் போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு பிறகு மகாவிஷ்ணு பூஜை, சாந்தாகாரம் புஜக சைனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யத்யானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹாரம் சர்வலோகைகநாதம் ஸ்ரீ மகாவிஷ்ணும் தியாயாமி ஆவாகயாமி. ஆவாகனம் சமர்ப்பயாமி, பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி, ஆசனீயம் சமர்ப்பயாமி, தியானம் இப்பொழுது புருஷ சூக்தம் ஜபிக்கும் புருஷ சூக்தம் அது நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு பிறகு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே நாராயணாய. விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்தை வச்சு செய்யணும். அபிஷேகம் வஸ்திரம் சமர்ப்பயாமி, ஆபரணம் உபத்வீத்தம் ஆபரணம் சந்தனம் அஷதை புஷ்பங்களை எல்லாம் வச்சு
செய்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷ்ணு சகசரநாமம் அல்லது கிருஷ்ணராம வெங்கட அஷ்டோத்தர முதலியவரை அர்ச்சனை செய்யவும் தூபம் தீபம் எல்லாம் தூப தீபம்லாம் காட்டிட்டு நைவேத்தியம் தாம்பூலம் கற்பூர நீராஜனம் மந்திர புஷ்பம் யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவ அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் புகமான் பவதி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. மைஸ்திரஜ சோபரான் சமர்ப்பயாமி. ஆவாகனம் ஸ்ரீ ஜானாமி ந ஜானாமி. கைகளை கூப்பிக்கொண்டு சொல்லவும். காயேன வாச மானசரேந்திரியர்வ புத்யா தமனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் குரோமி யத் கலம் பிரஷ்யம் நாராயணாய சமர்ப்பயாமி. அனேன ஸ்ரீ மகாவிஷ்ணு பூஜனேன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரியதாம். ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். நாராயணாய நமோ நமக. நாராயணாய நமோ நமக. இந்த இதை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணணும்னு இந்த புக்கில் போட்டிருக்கு. நாராயணா. கிருஷ்ணாஷ்டகம், ஸ்ரீராமஸ்தோத்திரம், அன்னபூர்ணாஷ்டகம், மீனாட்சி பஞ்சரத்னம், சிவமானச பூஜை, தமிழில் சிவன் பாடல்கள், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், அதற்கு பிறகு தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவென் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடை யமலரான் முனை நாட்பணிந்தே அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றோ. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரந்தர வேண்டுமென்னே வையகத்தே தொழுவார்க்கிறங்கி இருந்தருள் செய்யாதிரிப்புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி. காலபைரவாஷ்டகம் இருக்கு. காசி விஸ்வநாத ஸ்தோத்திரம். கங்காதரங்க ரமணீய ஜடாகலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாமபாகம் நாராயண மகாபகராம் வாராணசிபூரதிம் பஜே விஸ்வநாதம். எவ்வளோ நல்லா இருக்கும். லிங்காஷ்டகம் இருக்குது. மார்கபந்து சூத்திரம், அதனால் இந்த அலங்காரத்தில் அம்மையப்பன் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்பது தான் நாம் இந்த பூ கிடைச்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.
ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூ வந்து சன்னமல்லி பூ வந்து ஒரு செண்டு வந்து வாங்கி 20 ரூபான்னு ஒரு முழம் கொடுத்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். தாமரைப்பூ 10 ரூபா 10 ரூபான்னு விற்றேங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமந்தி பூலாம் 10 ரூபா 10 ரூபான்னு நான் கொடுத்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள்.